உண்மையிலே தான் உண்மை. அந்த வெயிட்டை குறைஞ்சோம்னா ஒரு ஃபீல் வரும். பயங்கர அவேர்னஸ். கை தூக்கணும். வந்துச்சு அந்த கை என்ன நினைக்கு கை தூக்கணும் ஃப்ரெண்ட்ல இந்த கை தூக்கணும். இது ரொம்ப ஃப்ரீயா சூப்பர். அவ்வளோ 70% படிச்சது 6th 8th எனக்கு இந்த வெயிட் மட்டும் இங்கே குறைக்கணும் சைடில். ஏன்னா ஸ்கேப்லர் எஸ் புரியுது சார். போஸ்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரீஃப்ளெக்ஷன்ஸ் ஆங்கிலேஷன் மாறுது. அது எனக்கு புரிய தெரியும். நானே லைட்டா ரூம் போட்டு கை தூக்குறேன் பாருங்க போவேன். நேராக தான் சொல்லுவாங்க யாரும் வந்துச்சு அந்த லைட் டில்ட்டு போச்சு. அதனால நிறைய பேர் இங்கே வெயிட் போகுது. அந்த டில்ட்டு போக போக கை ரேஞ்ச் போவாது. அந்த ஸ்கேப்லர் பெல்ட் மாற்றணும். நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு ரைட் சைடு லெஃப்ட் டிஃபரன்ஸ் இது ரொம்ப ஃபாஸ்டா. கரெக்ட். கொஞ்சம் எக்ஸசைஸ் மாத்தி விட சொல்றேன். சூப்பர். நான் வேற ஒன்று மாத்தி விடுறேன். டம்பிள்ஸ் வச்சிருக்கீங்க? 1.5 kg டம்பிள்ஸ் வச்சிருக்கீங்க? இல்ல சார், சொல்லிட்டு வாங்க. வாங்கிடுங்க. அப்புறம் சொல்லலாம் பிசிஓடிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. ஆனா எப்பவுமே இந்த மாதிரி இது ரொம்ப நாளாவே இருக்கு. ஃபிட்டிங் அடிக்கும். ஃபர்ஸ்ட்ல போனா அதிகமா தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கு. கார்ல ஈவினிங் டைம்ல அதிகமா ஈவினிங் கார்ல உட்காந்து போறோம் இறங்கி பார்த்து நேரத்துக்கு பிட்டிங் அடிக்க மாட்டாங்க. வெயிட்னால தான். ஒரே ஒன்று நீங்க என்ன பண்ணுங்க, அடிவயிறை குறைச்சிருங்க. ஒண்ணு. ரெண்டாவது இதை அடிக்கடி பண்ணிட்டே இருங்க. மூணாவது பாத நாளைக்கு அசைகிறது. ஒரு நாள் 200 வாட்டி வெறும் ஆங்கிள் பம்பிங் வெயிட் ஓடி பண்ணிட்டு இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க. ஒரு 200 வாட்டி ஓடி போயிடுங்க. வெயிட்டை குறைஞ்சோம்னா ஒரு ஃபீல் வரும். வெயிட்டை குறைஞ்சோடனே பேஷன் சொல்றது ஹெவியா இருக்கும்போது ஒரு ஃபீல் குறைஞ்சோடனே மனசு மாறிட்டாங்க. நிறைய மாறிட்டாங்க. ஏதாவது நெகட்டிவ் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபுல் டே இப்போ விவசாயம் பண்றவங்க எல்லாம் காலேஜ் 1 hour எக்ஸசைஸா பண்ணாங்க. ஃபுல் டே ஆக்டிவ் ரொட்டீன்ல டீடாக்ஸ் கிடைக்கும் பாடி. நீங்க ஃபுல் டே ஆக்டிவ் வச்சுக்கோங்க. கேலரி பர்ன் பண்ணா இப்படி பண்ணா கூட கேலரி பண்ணலாம், இப்படி பண்ணா கூட பண்ணலாம். கேலரி பர்ன் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கேற்ற குவான்டிட்டி ஃபுட் அதிகமா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. ஆனா அது அந்த கேலரி பார்க்கணும். இப்போ கேரட் எவ்வளவு எடுத்தாலுமே அவ்வளவு சீக்கிரம் கேலரி ஏறாது. காய்கறி நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கோஸ் எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எவ்வளவு எடுத்தாலும் கேலரி ஏறாது. அதே மாதிரி மைக்ரேனும் சார் பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5 days ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது முடிஞ்ச சைக்கிள் 9 days முடிக்கிற வரைக்கும் சரியான மைக்ரேன் மாறி 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 மைக்ரேன்ஸ். எவ்வளவு நல்லா இருக்கு. அது ரொம்ப வருஷமாவே இருக்கு. அது செக் பண்ணலையா பாக்கல? இல்ல சார், நான் அப்புறம் அப்டேட் வச்சிருக்கீங்க ஒரு ரீசன்ட்டா இருக்கு. இல்ல இப்ப நான் அனுப்பிச்சேன் சார் நான் உங்களுக்கு. மாஸ்டர் செக் தான் பண்ணிருக்கீங்க? இல்ல சார். வெயிட் எப்போ மல்லி இருக்கு ரேட் வந்து நம்ம எப்போ மல்லி இருக்கு. நான் ப்ரிவியஸ் நம்பர் சொல்றேன். பாசிட்டிவ் ஒரு சேஞ்ச் எப்போ இப்பதான் எடுத்துருக்கீங்க? ஆமா சார், இங்க சொன்னப்ப எடுத்து நம்ம எப்போ மல்லி கரெக்ட் பண்ணுவோம். 180 போதும். அது என்ன சார், நீங்க ஒன்றும் இல்லை, லிவர் நைட் டைம் 5 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே. ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் வேண்டாம், மசாலா தொக்கு காரம் குழம்பு வேண்டாம். தண்ணி நிறைய குடிங்க. அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கீழே ஜூஸ் எடுக்கணும். ஒரு நாள் வெள்வேலை ஜூஸ் எடுத்துக்கோங்க மண்டையாச்சுன்னா. ஒரு நாள் இந்த கவசம் குடியும் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாப்பிட படுக்க வேண்டாம், ஆக்டிவ் வச்சுக்கோங்க பாடியை. ஃபாஸ்டிங் அதிகமாக போடுங்க. ஃபாஸ்டிங் வீக்லி ஒன்ஸ் இந்த ஏதாவது இந்த ரூல் கூட ஃபாலோ பண்ணிக்கணும். அமாவாசை அன்னைக்கு ஃபாஸ்டிங். ஏன்னா டைஜஷனல் ஸ்லோ பண்ண ரிசர்ச் பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி நான் ஒரு சார்ட் தர சொல்லுவேன். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அது கம்மியா ரெக்கமெண்ட்லி நல்லது இல்லைங்க. சரிங்க சார். இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, 180 எல்லாம் தான் இருக்கு. பட் ஆனால் பெருசாக பார்த்தீங்க பாலிஸ்டிக் ஓரிங் நான் கீழே நேச்சுரல் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ ப்ரீவியஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். பீரியட் அடிக்கும் தான் காலில் வீக்கம் வந்து பேக் வேண்டாம். கிட்டினா அதுக்கு சம்பளம் இல்லை. ரெண்டாவது வந்து ஹெப்படோமெட்ரி இருக்குது, நேச்சுரலி போகுது. ஹெப்படோமெட்ரி ப்ளஸ் பாலிஸ்டிக் போட்டு வெறியோட மாசம் 3 கிலோ குறைக்க முடியாது. 5 மாசம் 15 கிலோ பார்ப்போம்.